தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிம்மராசி பூரம் நட்சத்திரம் குரு பயிற்சி பலன். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, 12ல் குரு வந்தால் அந்த அளவுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விரயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்வை பலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏற்கனவே அஷ்டம சனி போயிட்டுருக்கு, 8ஆம் இடத்துல சனி. தசாபுத்தியும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற அமைப்பில் இருந்துச்சுன்னா, ஒரு சில பேருக்கு வந்து அவயோக தசைகள் இல்லை மறைமுகத்தில் இருந்து தசை பண்ணுறது. மறைமுக தசை அப்படின்னாக்கா யோகம் செய்யக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கோம். நிறைய நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க. அஷ்டம சனி சேர்த்து கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பார்வை 12 அப்படின்னாக்கா மறைவு ஸ்தானம். யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் மறையக்கூடாது. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. 8 குடையவன் மறையலாம், இல்லைன்னு சொல்லலை. அதாவது 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு குரு பகவான் 12ல் மறையலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று வந்து பிரச்சனைகளை கொடுக்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது மறையக்கூடாது. அந்த வீட்டுக்கு அவர் மறைஞ்சிருக்கார். ஆனால் உச்சமாயிட்டதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. தசாபுத்தி நல்லா இருந்தால் ஓகே தான் உங்களுக்கு. இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்குது, 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. 8ஆம் இடத்துல குரு பார்வை படுறது தான் பெரிய சிறப்பு உங்களுக்கு. ஏன்னா அங்கே சனி பகவான் இருக்கிறார், நிறைய கேள்வி கேட்டுன்னு இருக்கார். உங்களுக்கு 2022 நிறைய சோதனைகளை கொடுத்துருக்கிறார் சனி. எப்பவுமே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 6ஆம் இடத்துல வரும்போது ஒரு வருடம் கழிச்சு தசை நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. தசை சரியில்லை, உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசை வந்து மறைமுகத்தில் இருந்து தசை பண்ணுறது, இல்லை அவயோக தசைகள் நடக்கிறது, லக்ன அவயோக தசைகள் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய அவரும் பாடத்தை கற்றுக் கொடுத்துன்னு இருப்பார், நிறைய கேள்விகளை கேட்டுன்னு இருப்பார், உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வச்சுருப்பார். அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, சனி கர்மக்காரகன். அவர் கேள்வி மட்டும் கேட்க மாட்டார், தண்டனையும் சேர்த்து கொடுத்துருவார். அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இது வந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நான் சொல்லலை. உங்கள் சுய ஜாதகத்தில் இது மாதிரி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏற்கனவே தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு குரு பார்வை இன்னும் சிறப்பு. இப்போ தசாபுத்தி சரியில்லை, கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து வேலையில் பிரச்சனை இருக்கும். இப்போ வந்து வேலையில் பிரச்சனை இருக்கும்போது அங்கே வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன், அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அது மாதிரி தான் அந்த குரு பார்வை. தொழிலில் ஒரு சில ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு, தொழில் ரன் ஆகலை அப்படின்னாக்கா இப்போ ரன் ஆகும். குரு பார்வை அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஒன்று நடந்திருக்கும். நீங்கள் நினச்சது நடந்திருக்காது, இப்போ நடக்கும். ஒரு இடம் வாங்குறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஏதோ ஒன்று நீங்கள் வந்து என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களோ ரொம்ப நாளாக தடையாக இருக்கிறது. ஏன்னா இடம் 4ஆம் இடம் அப்படின்னாக்கா 4க்கு பார்வை இருந்தாலே, குரு பார்வை இருந்தாலே சிறப்பு தான். அது எப்படி சிறப்புனாக்கா, ஒரு இடம் வாங்குகிற அமைப்பு வரும், வீடு கட்டுற அமைப்பு வரும். அது மாதிரி இடம் விட்டு இடம் போகிறது, ஊர் விட்டு ஊர் போகிறது நீங்கள் பிளான் பண்ணியிருந்தா வேணும்னெல்லாம் பண்ணாது. ஒரு வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் உங்களுக்கு தீர்வுக்கு வரும். இது வந்து இந்த குருடைய பார்வைப்படக்கூடிய இடங்களை. 6லேயும் குரு பார்வைப்படுது, 8லேயும் குரு பார்வைப்படுது. இதுக்கெல்லாம் வந்து தசாபுத்தி வச்சு நான் சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தசைக்கும். இப்போ பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசையே 20 வருடங்கள் தசை தான். ஒரு சில பேருக்கு வந்து 18 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து 15 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து 10 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து 5 வருடம் இருக்கலாம். 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது, உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். ஆனால் நான் சென்ட்ரு பகுதியில் தசாபுத்தி இருப்புக்கெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 22 வயசு வரைக்கும், ஒரு படிக்கிற காலகட்டம் வரைக்கும் என்ன தசையாக இருந்தாலும் சரி, பொதுவாக சொல்லிவிட்டு 22 வயசுக்கு மேலே உங்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தசை நடக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தசை நடக்கும் அப்படிங்கிறத நான் கடைசி வரைக்கும் 95 வயசு வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போது இந்த 18 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கும், இப்போ 5 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கிறவங்களுக்கும் எப்படி பார்த்தாலும் 22 வயசுக்குள்ளே இப்போ 5 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா 5 + வந்து ஒரு 6ன்னா 11, 11 21 வரைக்கும் உங்களுக்கு சந்திரமகா தசை போகும். 18 வருடங்கள் உங்களுக்கு வந்து தசாபுத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா 18 + ஒரு 6னாக்கா 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய மகாதசை போகும். இப்போ 15 இல்லைனா 10, 16 இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒன்று சூரிய தசையில் இருப்பீங்க, இல்லைனா சந்திர மகாதசையில் இருப்பீங்க. 16 வயசு டு 22 வரைக்கும், 25 வரைக்கும் கூட. சூரியன் சந்திரன் இந்த 2 தசைகளும் படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ராசிக்கு யோகாதிபதி தான்.
ஒரு சில பேருக்கு வந்து பரிவர்த்தனை கிரகங்கள், அதாவது பரிவர்த்தனை எனக்கா சூரியன் சந்திரன் பரிவர்த்தனையாக இருக்கலாம். இப்போ ஆடி மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு வந்து சூரியன் வந்து கடகராசியில் இருக்கும், சந்திரன் வந்து சிம்ம ராசியில் இருக்கும், அது பரிவர்த்தனை. விரயம் 2ஆம் இடம் இப்படி தான் பரிவர்த்தனை இருந்தாலும் நல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து அவ்வளோ கெடுபலங்கள் கொடுக்காது. இதுமாரி பரிவர்த்தனையான உங்களுக்கு இந்த குருடைய பயிற்சி. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சனியே பரிவர்த்தனை ஆயிருப்பார். ஒன்று சூரியனோட பரிவர்த்தனை ஆயிருப்பார், அப்படி இல்லைன்னாக்கா வேற ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனை ஆயிருப்பார். எந்த கிரகத்தோட சனி பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை கூட ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் இந்த தசை நடத்தக்கூடிய டைமில், இல்லைனா வேற தசையாக இருந்தால் கூட நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கலாம். ஆனால் சனி பரிவர்த்தனை ஆகியிருந்தால் உங்களுக்கு சிறப்பு அருமையாக இருக்கும். இப்போ அஷ்டம சனியே உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காது எனக்கு தெரிஞ்சு. தசை மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்கும், அது கூட காப்பாற்றி விட்ரும். தசை ப்ராப்ளமாக இருந்தால் நிறைய நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஆனால் தசை ப்ராப்ளமாக இருந்து சனி பகவான் பரிவர்த்தனையாகாமல் சனி பகவான் வந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு வரும்போது தண்டனையை நிறைய கொடுப்பார். இது எல்லாத்துக்குமே பொருந்தி வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு நல்லாயிருக்கும், பரிவர்த்தனை ஆகாதவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். ஆனால் தசை உங்களுக்கு எப்படி இருக்கும், படிக்கிற காலகட்டத்தில் சிறப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திர தசையாக இருந்தாலும் சரி, சூரிய தசையாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். ஆனால் நிறைய பேர் வந்து டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. 2024 சரியில்லாமல் இருக்கும், 25 உங்களுக்கு சரியில்லாத போக்கு தான். எப்போ அந்த குருவுடைய நட்சத்திரத்தில் சனி அமர்ந்தாரோ, ஒரு சில பேருக்கு வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் 2022 ஒரு சில பேருக்கு வந்து 2024 குரு உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே 24 ப்ராப்ளம் இருக்கும். படிப்பு ரீதியாக டல்லாக இருப்பீங்க, நிறைய டிஸ்டர்பாக கொடுத்துருக்கும், நிறைய நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்தளவுக்கு மார்க் எடுத்துருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் படித்து தான் இருக்கிறேன், ரொம்ப அதாவது முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் பண்ண முடியல, அவங்களால மார்க் எடுக்க முடியல, 1 மார்க் 2 மார்க்கில் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க, அப்படி எல்லாம் நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். அவங்க முயற்சி பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவு படிக்கிறாங்க, எவ்வளோ அந்தளவுக்கு படிக்கிறாங்க, உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, எப்போவுமே எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆனால் உங்களுடைய வாரிசுகள் ஒரு சில பேர் வழி தவறி போகிறது, பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் கெட்ட பழக்க வழக்கங்கள், இப்போ டீ கடையிலலாம் நிறைய பார்க்கலாம், சின்ன பசங்கள்லாம் வந்து சிகரெட் அடிக்கிறதுலேருந்து ஒயின் ஷாப்லாம் பார்க்கலாம் நிறைய. இது மாதிரி வழி தவறி போகிறது, பசங்களோட சேர்ந்து தவறான வழியில் போகிறது, லவ், முக்கியமாக லவ், இது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையே நாசமாகிடும். கெட்ட வழிகளில் போகிறது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்லாயிருக்கும், ஏதோ அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால பரவாயில்ல. அஷ்டம சனி இதெல்லாம் வந்து பெருசாக அவங்களுக்கு தெரியாது, சிறகடிச்சு பறப்பாங்க, நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இது எல்லாமே சரியில்லாத டைம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். மெயினாக வந்து இவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதாவது முயற்சி பண்ணி ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அது அப்புறப்பட்ட கதை. படிப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு வராங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, பின்னாடி நல்லாயிருக்கும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லை, இவங்கள வந்து பெற்றோர்கள் தான் காப்பாற்றி கூப்பிட்டு போகணும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் இவங்களுக்கு வந்து குரு பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து முயற்சிகளை எடுங்க, உங்களோட பசங்கள மேலே நீங்கள் வந்து அக்கறை எடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல வழி சொல்லி கொடுத்து கொண்டுட்டு போகிறது உங்களோட கையில். 25 வயசு வரைக்கும் நீங்கள் தான் அவங்கள வழிநடத்தி கொண்டு போகணும். இது வந்து போர் அடிக்க உங்களுக்கெல்லாம் அது உங்களோட விருப்பம். என்ன இருந்தாலும் என்னோட சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்கிறேன். என்னோட அனுபவ ரீதியாக பூரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 24 to 34, இவங்களுக்கெல்லாம் சந்திர மகாதசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ குருடைய பயிற்சி வேலை கொடுக்கும். ராசிக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பரிவர்த்தனை அப்படின்ட்டு, பரிவர்த்தனையாக இருந்தால் சிறப்பு. இன்னொன்று வந்து வேலையில் பிரச்சனையாக வராது, நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு. சனி பரிவர்த்தனையாக இருந்தாலும் அவங்களுக்கு சிறப்பு. இது பொதுவாக எல்லா தசைக்கும் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது 95 வயசு வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பரிவர்த்தனையாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் இன்னும் சிறப்பு. இது மாதிரி ஏதோ ஒரு கிரகங்கள் பரிவர்த்தனையாக இருக்குன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கன்ஃபார்மாக கொடுத்துரும், எப்பவுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் இப்போ வேலை மாற்றத்தை கொடுக்கும், வேலை தரீங்களா வேலை கிடைக்கும், வேலையில் நல்லாயிருக்கும். குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால பரவாயில்ல. உடல்நலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் சரியாயிடும். இப்போது வீட்டில் உங்களுக்கு இல்லைனா கூட வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. நிறைய மருத்துவ செலவு கம்மியாகும், கடன் பிரச்சனை கம்மியாகும். இது வந்து சந்திர மகாதசை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ செவ்வாய் மகாதசை, இந்த செவ்வாய் மகாதசை வந்து பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா முதல் பாதத்துலேருந்து 4ஆம் பாதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 21 42 வரைக்கும் வரும். இப்போ சந்திர மகாதசையாக இருந்தாலும் சரி, செவ்வாய் மகாதசையாக இருந்தாலும் சரி,
திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. திருமணம் கூடி வந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரொம்பலாம் போட்டு கஷ்டப்படாதீங்க. இப்போ குரு பயிற்சி ஆகுது, இப்போ வந்து திருமணத்தை கொடுக்குமா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. இன்னொரு 1.5 வருஷ காலம் இருக்குது, திருமணத்தை தள்ளி போடுறது தான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நெகட்டிவான ஜாதகம் கொண்டு வரும். இன்னொன்று நல்ல ஜாதகமாக இருக்கும், அவங்க வந்து தப்பான ஒரு வார்த்தை விட்டு போவாங்க, நமக்கு வந்து மன உளைச்சல் ஆகும். இது மாதிரிலாம் நிறைய நெருக்கடிகளை சந்திப்பீங்க திருமணம் ரீதியாக. திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். அது வருது, நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வருதுன்னா பண்ணுங்கள், தப்பு இல்லை. நெகட்டிவாக வருது, என்னங்க அமையவே மாட்டேங்குது, ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குதுன்னா தூக்கி ஓரங்கட்டுங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு சனி பயிற்சி வரைக்கும். இதில் வந்து குரு பயிற்சியோ ஜென்மராசிக்கு வரக்கூடிய குரு, இல்லை அது 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, இப்படியெல்லாம் பார்த்துன்னு இருக்காதீங்க. இது வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு கான்டாக்டே கொடுக்காது, தப்பான கான்டாக்டை கொடுக்கும். அதுக்கு தான் சொல்கிறது. மற்றபடி உங்களுக்கு நல்லபடியாக கூடி வந்துச்சுன்னா பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இப்போ வந்து வேலை ரீதியாக யாராருக்கெல்லாம் முன்னேற்றங்களை எதிர்பார்க்குறீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கும். இதெல்லாம் வந்து 4ஆம் இடத்துல குருடைய பார்வை படுறதுனால மட்டும்தான் சொல்கிறேன். குரு பார்வை இல்லைன்னாக்கா இந்த அளவுக்கு கிடையாது. நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். குரு பார்வைங்கிறதுனால இப்போ அதாவது செவ்வாயோட வீட்டுக்கு குரு பார்வை, இது வந்து அவ்வளோ நல்லது. வேலை நிறைய பேருக்கு வந்து அஷ்டம சனியில் வேலை போயிருக்கலாம், வேலை பஞ்சாயத்தில் இருக்கலாம். வேலை போகாமல் பார்த்துங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல. ஏன்னா தேவையில்லாதான் நம்ம வாயை கிண்டுவாங்க. வீட்டில் குடும்பத்தில் கூட கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுன்னா தாழ்ந்து போயிடுங்க, விட்டு கொடுத்து போயிடுங்க. அங்கே வாக்குவாதங்களே வேண்டாம், வாயை சைலண்ட்டாக வச்சுருக்கிறது நல்லது. சைலண்ட் மோடில் போட்டுருங்க எதையுமே. இந்த செவ்வாய் தசையிலே இடம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது உண்டு. இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு, ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. ஆனால் ஏதாவது வீடு கட்டலாமா, ப்ராப்பர்ட்டி வாங்கலாமான்னு யோசிப்பீங்கன்னா தாராளமாக பண்ணலாம், உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுன்னு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பேர் கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், ஆனால் வேலை நல்லாயிருக்கும், நல்ல வருமானம் வந்துனே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. இப்போ குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பில் ஏதோ ஒரு வகையில் பஞ்சாயத்து வச்சுனே தான் இருக்கும் இந்த அஷ்டம சனின்றது. இந்த குரு பார்வை, குரு நகரக்கூடிய இடம்லாம் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு சுப விரயங்களை கொடுக்கும். அது வந்து அந்த சுப விரயம் வந்து ஒன்று வீடு கட்டுறது, சும்மா ஒரு காலி மனம் வச்சுருக்காதீங்க. வீடு கட்டுற அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா தாராளமாக வீடு கட்டுங்க. தேவையில்லாமல் இன்னொருத்தருக்கு பணம் கொடுத்து உதவுறது, கடன் கொடுக்கறது, இது மாதிரி கதையே வேண்டாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த டைமில் பணம் போச்சுன்னா தயவு செஞ்சு வராது. நீங்கள் வந்து அப்படியே விட்டுற வேண்டியதாக. அதை இப்போ வரும் அப்போ வரும் ஏதோ ஒரு எதிர்பார்த்துனாக்கா தாராளமாக கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது கொடுத்த பணம் வருமா அப்படின்னாக்கா, இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை, இப்போ கொடுத்த பணம் வரும். நீங்கள் கொடுத்தா தான் வராதை தவிர, ஏற்கனவே கொடுத்து பஞ்சாயத்தில் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், ரொம்ப வரும்னு சொல்ல முடியாது. இது வந்து நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். கடன் பிரச்சனை தீர்மானா கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீரும், ரொம்பலாம் இல்லை, வருமானம் வரும், கடன் கொடுப்பீங்க, அது மாதிரி தான். அடுத்து ராகு தசை. ராகு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, பூர நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 60, சென்ட்ரு பகுதி அதாவது 2ஆம் பாதம் இல்லை 3ஆம் பாதம் 35 to 53, 4ஆம் பாதத்தில் 28 to 46. இது வந்து பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மகாதசை. ஏற்கனவே அஷ்டம சனி போயிட்டுருக்கு, 8ஆம் இடத்துல சனி. இப்போ குரு 12ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு சில பேருக்கு வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், அந்த தூக்கம் வரும், நிறைய விரயங்களை கொடுக்கும். சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. தேவையில்லாத செலவு எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்வை அப்படிங்கிறது 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை நல்லாயிருக்கும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். ஒரு இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இது வந்து என்னன்னாக்கா, வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்கள், இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து வேறு ஒரு நாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ வேலை ரீதியாக சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா ராகு எங்கே இருக்குதுன்னு தெரியாது உங்கள் சுய ஜாதகத்தில். இப்போ செவ்வாய்னா சொல்லிடலாம், இப்போ அடுத்து வரக்கூடிய குருனா சொல்லிடலாம். இப்போ ராகுக்கு அதுமாதிரி சொல்ல முடியாது, பொதுவாக தான் சொல்ல முடியும் ராகுக்கு. ஏன்னா அந்த வீடு கொடுத்த கிரகம். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வீட்டில் இருந்தால் படாத பாடுபட்டுன்னு வருவீங்க. அதே மாதிரி சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு வருவீங்க. புதன் வீட்டில் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனாலும் கஷ்டத்தை கொடுத்துன்னு வரும். இது மாதிரி இந்த சூரிய பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்தால் ராகு பகவான் சொல்லவே தேவையில்லை. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா பரவாயில்ல உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில். அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் தொழிலுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், தொழில் ஒத்து வராது. அதாவது தொழிலே நிறைய பேர் கஷ்டப்பட்டு வரலாம். இப்போ நம்ம பாசிட்டிவாக சொல்லணும்னாக்கா வருமானம் வரும், அது கொடுக்கும் இது கொடுக்கும்னு நம்ம சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்ல. கொடுத்தா சந்தோஷம்தான். இப்போ கொடுக்குற அமைப்பில் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அது அப்படி இருந்தால் சந்தோஷமாக ஏற்றுங்க, இல்லைன்னு சொல்ல. கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, என்னென்ன புரியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, அந்த ராகு இருக்கிற இடமும் அந்த சேர்ந்த கிரகங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கும். அதனால தான் அந்த தசைங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளத்தை இருக்குது. அதாவது அவயோக கிரக நட்சத்திரம், அவயோகம் செய்யக்கூடிய வீடு, இது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 10 டீட்டெயில் எடுக்கணும் ராகுக்கு மட்டுமே.
அப்போ கஷ்டமாக அனுபவிச்சு தான் வருவீங்க. என்ன இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு 2023 இல்லைனா 22 ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். 6ஆம் இடத்துக்கு சனி வந்தார் 2020 21 இல்லைனா 22 ஸ்டார்ட் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த ராகு தசைங்கிறது. அதில் கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கணும். ராகு தசை இந்த வயசு காலகட்டத்தில் ரொம்ப முதலீடெல்லாம் போடாதீங்க. நார்மலாக ஒரு தொழில் போயிட்டுருக்குன்னா தாராளமாக தொழில் போவோம். அதாவது கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும். பணம் கொடுத்து வரலைனாக்கா இப்போ வரும். அதாவது ரொம்பலாம் இது பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். வரத்துக்கு உண்டான வழி இப்போ தெரியும். யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லாக் ஆகும். இந்த டைம்லங்கிறது பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கியம் இப்போ நல்லா இருக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால. ஆனால் உணவு பழக்க வழக்கங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு பார்வை இருக்குன்னு கொஞ்சம் இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஜென்ம ராசியில் கேது இருக்கார் மக நட்சத்திரத்தில். அவர் நகர்ந்து ஆயிலத்துக்கு போவார். அந்த ஆயில நட்சத்திரத்தில் வரும்போது குருவும் கேதுவும் இணையும். அந்த இணையும் போது தான் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஜென்மராசிக்கு வரும்போது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியாது. இப்போ ராகு தசையா என்ன தசை நடக்குதுன்னே தெரியாது. அது மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் உசாராந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்காது. இப்போ எதுவுமே முடிவு எடுக்காதீங்க. வேலை ரீதியாவோ தொழில் ரீதியாவோ எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா எங்கே இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் கேது எங்கே இருக்குன்னு தெரியாது, குரு எங்கே இருக்குன்னு தெரியாது, அவர் என்ன இது இடத்துல இருக்காருன்னு தெரியாது. குருவோ இல்லை கேதுவோ பாதகத்தை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இணையும் போது கஷ்டத்தை கொடுக்கும். அதே நல்ல இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஓரளவுக்கு நல்லபடியாக போகும் தான் எடுத்துக்கலாம். ஒரு தட்டி தடுமாறி ஒரு முயற்சிகளை பண்ணுவீங்க, அந்த முயற்சி ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்படி தான் எடுத்துக்கணும். அடுத்து குரு தசை. குரு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 60 to 76, சென்டர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 54 to 70, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 46 to 62. அதாவது குரு தசை என்னன்னாக்கா 46 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும் வருது. அதாவது 30 வருஷமானு கேட்காதீங்க, 16 வருஷம் தான் குருவுடைய தசை. முதல் பாதத்தில் இருக்கிறவங்கள இருந்து 4ஆம் பாதம் வரைக்கும் இந்த 76 வயசு வரைக்கும் அதுக்குள்ளே தான் வரும் இந்த குரு மகாதசை அப்படிங்கிறது. குரு இந்த ராசிக்கு விரயத்துக்கு வரார், பரவாயில்ல, ஒன்றும் பயப்படவே தேவையில்ல. குரு தசையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்து பார்க்குறாருன்னா சிறப்பு. இப்போ வீடு கட்டுறதோ எதனா பிளான் பண்ணியிருந்தால் தாராளமாக இப்போ வீடு கட்டலாம். இடம் வாங்குற ஐடியா, ஏற்கனவே இடம் இருக்குது, வீடு கட்டலாம். இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே போடலாம், பணம் இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி மேலே போடலாம். ஆனால் டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக செக் பண்ணிக்கணும். அஷ்டம சனி இருக்குது, அதனால் 8ல் சனி இருக்குது. 8ஆம் அதிபதியோட தசை தான். 5 குடையவன் நல்லா இருக்கும் இல்லைன்னு சொல்ல, 8 குடையவன் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய தசை என்னக்கா இப்போ விரயத்தை நிறைய கொடுக்கும். 12ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நிறைய விரயங்களை கொடுக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு என்னன்னா சுப விரயமாக மாற்றிங்க, எதுவுமே இல்லைன்னா சைலண்ட்டாக இருங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் கிடையாது. வீட்டில் ஏதாவது சுப விசேஷம் கூடி வரலன்னா அந்த சுப விசேஷம்லாம் கூடி வரும். இப்போ பரவாயில்ல, அது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சனி தசை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 62 வயசுக்கு மேலே 95 வயசுக்குள்ள சனி தசை நடக்கும். சனி தசை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. கர்மகாரகன். இன்னொன்று, இந்த வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை எப்பவுமே 5ஆம் அதிபதி இல்லைனா 9ஆம் அதிபதியோட கனெக்ட் ஆகிருக்கும். எப்பவுமே எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் எல்லாருக்குமே சொல்லலாம். கடைசி காலத்தில், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள், ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய சனி தசை இல்லைனா கடைசி காலத்தில் வரக்கூடிய தசை இருக்கு இல்லையா, 5ஆம் இடத்தோட இல்லை 9ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். எப்படியோ அந்த நட்சத்திரம் ஏறி இருக்கும், அந்த நட்சத்திரத்தோட பார்வை இருக்கும், இல்லை அந்த வீட்டில் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் அது கனெக்ட் ஆகிருந்ததுனாக்கா உங்களுடைய வாரிசுகள் நல்லாயிருக்கும். பரவாயில்லைங்க, நான் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பசங்களை நல்லபடியாக வளர்த்துட்டேன், படிக்க வச்சுட்டேன், இப்போ அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் ஆனால் கஷ்டப்பட்டுனே வந்திருப்பீங்க. ஆரம்பத்துலேருந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு பசங்களை நல்லபடியாக வளர்ச்சிகளை கொடுத்துருப்பீங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ அதை பார்ப்பீங்க இல்லையா, அதுதான் இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய தசை. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 80% பேருக்கு அதை சொல்லலாம். 20% போகிறோன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம், அது இல்லாமல் இருக்கலாம். 80% பேருக்கு இப்படி தான் வரும். எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் எல்லா வயதினருக்கும் அந்த வயதான காலகட்டத்தில் இப்படி தான் வரும். ஆயுட்காலங்கிறது அப்பாற்பட்ட கதை. ஒருத்தர் 65, ஒருத்தர் 75, 80 எப்படியோ ஒன்றும் போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த முடிகிற காலத்தில், அந்த வயசான காலத்தில் அதை கனெக்ட் ஆகாமல் நம்ம போக முடியாது. பசங்களோட வளர்ச்சி நம்ம பார்ப்போம். அதுக்கு தான் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. இன்னொன்று, நிறைய ஏமாற்றி சம்பாதிச்சிருப்பாங்க, லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய கொள்ளை அடிச்சிருப்பாங்க இல்லையா. நிறைய பேர் ஏமாற்றி சம்பாதிச்சது அவங்களுக்கே தெரியாது, அது நல்லா இருக்குன்னு தோணும், அவங்க செஞ்சுட்டே வருவாங்க. இன்னொன்று, கவர்மெண்ட் சார்ந்து சொல்லலாம். ஒரு சில பேர் நிறைய லஞ்சம்லாம் வாங்கி வீடு வாங்கி இடம் வாங்கி எல்லாத்தையும் போட்டுருவாங்க. எல்லாம் ஓகே தான், இவங்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். அந்த சனி அப்படிங்கிறது அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசி காலத்தில் பசங்க மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. அது மாதிரி அங்கே அப்படியே உல்ட்டாவை கொடுக்கும். கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்க வாரிசுகள் நல்லா இருப்பாங்க. கஷ்டப்படாமல் சம்பாதிச்சு அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்களோட வாரிசு அப்படியே உல்ட்டாவாக இருக்கும்.
மொத்தமாக வந்து அந்த வாரிசுகளே சரியில்லாமல் எல்லா லைஃப் எல்லாம் கெடுத்துட்டு எல்லாமே வந்து அந்த கடைசி காலத்தில் அதில் பார்த்துட்டு போவாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் சொல்ல முடியாது, சொல்கிற ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இது மாதிரி தான் இருக்கும் இந்த தசை அப்படிங்கிறது. கடைசி காலத்தில் வரக்கூடிய தசை சனி மகா தசை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு, நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த குருவுடைய பயிற்சி பார்வைகள் ரீதியாக சிறப்பு. யாராருக்கெல்லாம் உடல்நலம் தொந்தரவுகள் இருந்ததோ எல்லாமே கிளியர் ஆகும் இந்த குரு பயிற்சிக்கு. நன்றி.